அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் மற்றும் அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. திராவிட இயக்கங்கள், திமுகவை சார்ந்த நபர்கள் இந்த கருத்தை கடுமையா எதிர்த்தும் சாடியும் வருகிறாங்க. தேசிய இன ஒற்றுமை பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் மாநில உரிமை சார்ந்தும் இன்னும் மற்ற பல விடயங்கள் சார்ந்தும் இந்த கருத்தை எதிர்த்து வராங்க. முதல்ல இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்ற பேர்ல பல சாதிகளை தொகுத்து அந்த தொகுப்புகளுக்கு இத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதன்படி எஸ்சி சாதி தொகுப்புக்கு 18% இடஒதுக்கீடும், எஸ்டி தொகுப்புக்கு 1%, பிசி தொகுப்புக்கு 30%, எம்பிசி தொகுப்புக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும். இதுல எஸ்சி ஜாதி தொகுப்புகளுக்கு வழங்கப்படுற 18% இடஒதுக்கீட்டுல அதில் ஏற்கனவே உள்ள ஜாதிகள்ல ஒரு 7 ஜாதிகளை பிரித்து அந்த ஜாதிகளுக்கு மட்டும் 3% உள் ஒதுக்கீடு வழங்கப்படுது. அதாவது ஏற்கனவே உள்ள 18%த்துல 3%. இதே போலத்தான் பிசிஎம் அப்படின்னு ஒரு உள்ஒதுக்கீடும், டிஎன்சி என்கிற ஒரு உள்ஒதுக்கீடும் பிரிக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூக மக்களுக்கு எம்பிசிக்கு உள்ள உள் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி போராடி வராங்க. இந்திய அரசினுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டுல எஸ்சி ஜாதி தொகுப்பு, எஸ்டி ஜாதி தொகுப்பு, ஓபிசி ஜாதி தொகுப்பு, இடபிள்யூஎஸ் ஜாதி தொகுப்பு, இந்த மாதிரியான தொகுப்புகள்லாம் இருக்கு. இதுல உள் இடஒதுக்கீடு எதுவும் இல்லை. ஆனால் ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு முறை இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி பொருளாதார அடிப்படையில் முன்னேறின குடும்பங்கள் மறுபடியும் இடஒதுக்கீடு பெறாமல் தடுக்கக்கூடிய வழிவகை அது. எஸ்சி எஸ்டி தொகுப்புக்கு அது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு போன்ற மாநில அரசுகள் இதுபோல உள் ஒதுக்கீடு வழங்க முடியுமா முடியாதா, அதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்றது தொடர்பான வழக்கு தான் நடந்துட்டு இருந்தது. அதுல உச்சநீதிமன்றம் அவ்வாறு உள் ஒதுக்கீடு வழங்குறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு நியாயமான காரணங்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் அரசியல் லாபத்திற்காக மட்டும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. கூடவே எஸ்சி எஸ்டி இந்த பிரிவுகளுக்கும் கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த கான்செப்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்திய அமைச்சரவை நிராகரிச்சிருச்சு. இந்த கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் கான்செப்டை அரசு கொண்டு வர போறது கிடையாது. இந்த வழக்கானது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. இதற்கும் தமிழ்நாட்டிற்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கவாதிகள், திமுக ஆதரவாளர்கள் 2009ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லி செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த உள் ஒதுக்கீடு வழங்குவது சரியா தவறா? இந்த உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இந்த கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் இந்த கான்செப்டை எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கொண்டு வரணுமா வேணாமா? இது குறித்து தான் இங்க விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இது போல உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு கொடுத்துட்டா தலித் ஒற்றுமை குலைக்கப்படும். எஸ்சி ஜாதி தொகுப்பில் இருக்கக்கூடிய ஜாதிகள் உள் ஒதுக்கீடு கேட்டு போராடும் போது இந்த தலித் ஒற்றுமை அப்படின்றது முற்றிலுமாகவே இல்லாது போகும் அப்படின்னு சொல்லி இது ஒரு அரசியல் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி கடுமையா எதிர்த்து வராங்க வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலித்திய அரசியல்வாதி. இதைத்தான் இங்க திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் விசிக மறைமுகமாக சொல்லி வருது. முரண் என்ன அப்படின்னா, இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை 2009ல தமிழ்நாட்டில் ஆதரிச்ச கட்சி தான் விசிக. இது குறித்து கேள்வி எழுப்பும் போது பூசி மெழுகிற விதமாக கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படின்ற அந்த கான்செப்ட் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டிற்கான நோக்கத்தையே சீர்குலைச்சிரும் அப்படின்னு சொல்லி திசை திருப்புறாங்க விசிகாவினர். அதைத்தான் இந்திய அமைச்சரவை தெளிவா சொல்லிடுச்சு. அந்த கிரீமி லேயர், நான் கிரீமி லேயரை நாங்க நடைமுறைப்படுத்த போறது இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த கருத்தையே அவங்க பூசி மெழுகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் பறையர் சமூக அமைப்புகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை துரோகி என்ற அளவுக்கு வசைபாடுறாங்க. எஸ்சி ஜாதி தொகுப்புல இருந்தாலும் அருந்ததியர் மற்றும் அந்த சமூக மக்கள் அவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை பெற்றுக்கிட்டாங்க. ஆனா தலித் ஒற்றுமைன்ற பேர்ல
பறையர் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு உரிமையை குறித்து விசிகா இரட்டை வேடம் போடுது, தலித் ஒற்றுமை பேசி பறையர் சமூக மக்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த பறையர் சமூக அமைப்புகள் தேவேந்திர குல வேளாளர் பள்ளர் சமூக அமைப்பான புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை ஒரு விதத்துல பாராட்டுறாங்க. ஏன்னா அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொண்டு வரும் பொழுது அதனை கடுமையாக எதிர்த்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. இதுபோல ஒரு பக்க சார்பாக எஸ்சி தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும் உள்ஒதுக்கீடு வழங்குவதுன்றது ஏற்க முடியாதது அப்படின்னு சொல்லி அப்ப இருந்தே அவர் கடுமையாக எதிர்த்து வருகிறார். இப்பவுமே கூட அதை எதிர்த்து அதற்கான நியாயத்தை கேட்டு பேட்டி கொடுத்திருக்கார். இந்த இடத்துல சில தமிழ் தேசியவாதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில சுயாட்சி, தமிழ்நாடு தன்னாட்சி இந்த மாதிரி முழக்கங்களை முன் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மாநில உரிமைகளுக்கு எதிரான வேலைகளை இந்த விஷயத்துல செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை பேசுவதாக வெளியே சொல்லிக்கிட்டு தமிழ் தேசிய ஒற்றுமைக்கு எதிராக தலித் கருத்தியலை பயன்படுத்திக்கிட்டு வராரு. தலித் ஒற்றுமை என்ற பெயர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்று சேரும் சூழ்நிலையில தடுக்கிறாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. இதற்கு முத்தாய்ப்பாக திருமாவளவன் அவர்கள் சமீபத்துல பேசின 1.5 மணி நேரம் பேச்சுல எப்படியெல்லாம் தமிழ் தேசிய ஒற்றுமை தேசிய ஒற்றுமைன்னு வரும்போது அவர் அதை சீர்குலைத்தார்ன்றத அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டுக்கு தாங்கள் எதிர்ப்பு இல்ல அப்படின்ற தலைப்புல பேச போய் முழுமையாக புட்டு வச்சுட்டாரு. இதுல இருந்து விசிக தன்னுடைய தலித் கருத்தியலை வலிமைப்படுத்துவதற்காக தேசிய ஒற்றுமை தமிழ் தேசியம் மொழி அடிப்படையில தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைறத ஒரு காலத்திலும் விரும்பாது அப்படின்றத உள்ளங்கை நெல்லிக்கனியா தெளிவுபடுத்திட்டாங்க. இதுதான் இந்த உள் ஒதுக்கீடு விவகாரத்தை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களினுடைய ஒரு சுருக்கமான தொகுப்பு. இந்த இடத்துல சில தமிழ் தேசியவாதிகள் அருந்ததியர் அப்படின்னு அடையாளப்படக்கூடிய எல்லா மக்களுமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்காங்க. இந்த அருந்ததியர் SCA இந்த ஜாதி தொகுப்புல மொத்தம் 7 வகையான ஜாதிகள் இருக்கு. அந்த ஜாதிகள்ல பகடை, மாதாரி போன்ற ஜாதிகள் எல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஜாதிகள். ஆனால் இவங்க யாருமே தங்களை பதிவு செய்யும் போது அது ஜாதி சான்றிதழா இருக்கட்டும் இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஆகட்டும் தங்களை சக்லியர் அப்படின்னும் இல்ல அருந்ததியர் அப்படின்னு தான் பதிவு செய்யறாங்க. இது மட்டும் இல்ல தோல் தொழில் மற்றும் துப்புரவு தொழில்களை செய்யக்கூடிய இதர ஜாதிகள் செம்மான் போன்றவர்களும் தங்களை சக்லியர் தான் பதிவு பண்றாங்க அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள்ல இருந்து கிடைக்குது. அப்ப இயற்கையாவே இந்த மக்களினுடைய மக்கள் தொகை அருந்ததியர் அப்படின்ற அந்த மக்கள் தொகையோட சேருது. இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக என்னுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் பகடை அப்படின்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள். அவர்களுடைய முன்னோர்கள் தாத்தா அவர்களுடைய ஆவணங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர்களுடைய பேர்லாம் பின்னாடி பகடை அப்படின்னு சொல்லி தான் முடியுது. அதுபோல அவர்கள் முழுக்க தமிழை தான் பேசுவாங்க. மதுரை வீரன் தான் அவங்களுடைய குலதெய்வம். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் தங்களை பகடை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே அடையாளப்படுத்தினது கிடையாது. அது பொதுவெளியில ஆகட்டும் அல்லது வகுப்பு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ்களே ஆகட்டும் இல்ல வேற எந்த இடத்துல ஆகட்டும். அதே போல புறப்பகுதியில் இருக்கக்கூடிய பிற சமூக மக்களும் அவர்களை சக்லியர் அப்படின்னு சொல்லி தான் அடையாளப்படுத்துறாங்க. கூடுதலாக ஒரு தகவலாக MP ரவிக்குமார் அவர் வெளியிட்டிருந்த ஒரு ட்விட்டர் பதிவுல 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி வாரியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை பதிவிட்டிருந்தார். அதுல SC ஜாதி தொகுப்பில் இருக்கக்கூடிய பகடை சமூக மக்களுடைய மக்கள் தொகை வெறும் 7546 அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டு. எனக்கு என்ன இதுல ஆச்சரியம்னா என்னுடைய ஊர் மற்றும் பக்கத்துல ஊர்ல இருக்கக்கூடிய பகடை சமூக மக்களை சேர்த்தாலே 2011 2000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வந்திருக்கும். அப்ப தமிழ்நாடு முழுக்க வெறும் 7500 பேர் தான் இருந்திருப்பாங்களா? இந்த அருந்ததியர் சாதி தொகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தாய்மொழியாக கொண்ட மக்களும் ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக அதாவது SC தொகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தாய்மொழியாக கொண்ட மக்களும் தங்களை பொதுவாக சக்லியர் மற்றும் அருந்ததியர் அப்படின்னு மட்டும் அடையாளப்படுத்துறதுனால இங்க இயல்பாகவே அருந்ததியர் சமூக மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இது தொடர்பாக சங்க தமிழன் வலையொலியில வந்த காணொலியையும் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் பே மணியசன் அவர்கள் பேசியிருந்த ஒரு காணொலியையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், மறக்காம பாருங்க. தோல் தொழில் செய்யக்கூடிய சமூகத்துல அடித்தட்டு பணியான துப்புரவு தொழிலை செய்யக்கூடிய மக்களும் தாய்மொழி வேறு மொழியாக இருந்தாலுமே அவர்களுடைய சமூக கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு எப்பயுமே தமிழ் தேசியம் தடையாக நின்றதும் இல்லை, அவர்களுடைய உரிமையை ஒருபோதும் மறுக்கவும் கிடையாது. இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல தெளிவா பதிவு செய்ய விரும்புறேன். இறுதியாக என்னுடைய கருத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். இடஒதுக்கீடு எந்த காரணத்திற்காக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டதோ அந்த காரணத்தை சரி செய்வதற்காக இதுநாள் வரையிலும் எந்த அரசியல் கட்சிகளும் இம்மி அளவு கூட நகர தலைப்படல அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து. விசிக
தன்னுடைய போலியான தலித் ஒற்றுமை கருத்தியல் மூலமாக அவர்களே ஏமாற்றிக் கொள்வது மட்டுமல்லாமல் பறையர் சமூக மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு தமிழ் தேசியம் ஜாதி கடந்து எல்லாரும் வந்தா மட்டும்தான் தமிழ் தேசியம் சாத்தியம் அப்படின்னு வெளியே பேசிக்கிட்டு தங்களை தமிழ் தேசியவாதிகளாகவும் உருவகப்படுத்திக்கிட்டு தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் இன மக்களுடைய ஒற்றுமைக்கும் துரோகம் இழைக்கிற இந்த விஷயத்த உடனடியாக கைவிடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மொழி வரலாறு இதன் அடிப்படையில தொடர்ச்சியாக பல ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்து வரக்கூடிய தேசிய இனங்களாக வாழ்ந்து வரக்கூடிய தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தியல் மட்டும்தான் இங்க எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் ஒழித்து ஒரு சமமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் அப்படின்ற என்னுடைய உறுதியான கருத்தையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஏற்றத்தாழ்வுகளற்ற சமூகத்தை உருவாக்க தமிழ் தேசியத்தை ஏற்று பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.